ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பருப்பை பற்றி தான் பேச போகிறோம். அதுதாங்க முந்திரி பருப்பு. நம்ம வீட்டில் சுவைக்க மட்டும் இல்லாமல் சத்தான உணவாகவும் மருத்துவ பயன்கள் கொண்டதாகவும் இருக்கிறது தான் இந்த முந்திரி பருப்பு. நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கை வளங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே எந்த உணவு நம்ம உடலுக்கு அதிகமான நன்மையில் தருதுன்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். மாறி வர உணவு பழக்கங்கள் காரணமாக பல்வேறு நோய் தொற்றுகள் நம்ம ஆக்கிரமிச்சு வருது. இதிலிருந்து நாங்களை காப்பாற்றி கொள்றதுக்கு மக்கள் ஆரோக்கியமான உணவு நாடி போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற இளம் தலைமுறையினருக்கு எந்த உணவு இயற்கை, எந்த உணவு உடலுக்கு நன்மை தரும் அப்படின்றது தெரிஞ்சு கொள்வது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த வகையில் ரொம்பவே முக்கியத்துவம் பெற உணவுப் பொருள் தான் இந்த முந்திரி பருப்பு. மிதவெப்ப மண்டல காலங்களில் அதிகம் வளர்கிற இந்த முந்திரி பருப்பு உலகம் முழுக்க பரவலாக கிடைச்சிட்ருக்கு. இந்த சிறிய பருப்பு சிறுநீரக பீன் வடிவ நாட்டு ஊட்டச்சத்துக்களோட வரிசையில் முக்கிய அம்சமாக இது இருக்குது. பெரும்பாலும் இந்திய இனிப்புகள் மற்றும் பாரம்பரிய தயாரிப்புகள் சுவையை அதிகரிக்க இந்த முந்திரி பருப்பு பயன்படுத்திட்டு வருது. முந்திரியோட பியூரி ஒரு தனித்துவமான சுவையுடன் கூடிய தடித்த மற்றும் கிரீமி கிரேவிகளை தயாரிக்க பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது. அதே சமயம் பல்வேறு வகையான உணவுகளையும் அலங்கரிக்க இது பயன்படுத்தப்படுது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகில் பிற பகுதிகளிலையும் இந்த முந்திரி பருப்பு பெரும்பாலும் பயன்படுத்திட்டு வருது. இந்த முந்திரி பருப்பு சத்துக்கள் நிறைஞ்ச உலர் பழங்களில் அடங்கும். இதில் உள்ள வைட்டமின்கள், தாதுக்கள், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் ஆகியவை மூளை சிறப்பாக இயங்க உதவுது. இதயம் ஆரோக்கியமாக இருக்க, எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்குன்னு பல வகையில் இந்த முந்திரி பருப்பு நமக்கு நன்மைகளை கொடுத்துட்டு வருது. அது என்னென்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைஞ்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பு மூளை சிறப்பாக இயங்க உதவுது. மறதி நோயால் பாதிக்கப்பட்டவங்க தினமும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை சாப்பிட்டா முந்திரியில் உள்ள வைட்டமின் பி நினைவாற்றலை கூர்மையாக்குது. புரதம், நார்ச்சத்து நிறைஞ்ச இந்த முந்திரி பருப்பில் இதயத்துக்கு ஆரோக்கியம் நிறைவுற்ற கொழுப்புகளும் இருக்குது. இது உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளுது. முந்திரி எலும்புகளை வலுப்படுத்தும். உலர்பழங்கள் முந்திரியும் அடங்கும். இந்த உலர்பழத்தில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இருக்குது. இது எலும்புகளை பலப்படுத்த தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்குது. இளமையை காக்கிறதுக்கும் இந்த முந்திரி பருப்பு உதவியாக இருக்குது. முந்திரி பருப்பை சாப்பிட்றதால சருமத்தோட நிறம் மேம்படும். புரதச்சத்து நிறைஞ்ச முடி வளர்ச்சியை அதிகரிக்க, சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க, ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள், ஆக்சிஜனேற்ற பண்புகள் நிறைஞ்ச முந்திரியை தினமும் சாப்பிட்டா அது உடலை ஃப்ரீ ரேடிக்கல்ல இருந்து பாதுகாக்குது. கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. முந்திரி பருப்பை சாப்பிட்றதால கண் ஆரோக்கியமும் மேம்படும். இதில் ஜியாக்சாண்டின் மற்றும் லூட்டின் போன்ற கரோட்டினாய்டுகள் இருக்குது. அது கண் பார்வை கூர்மையை மேம்படுத்துறதுலையும் கண் பிரச்சனைகள் பலவற்றை தடுப்பதுலையும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இந்த முந்திரி ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், எலும்புகளை வலுப்படுத்தவும், டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை செய்யவும், உடலில் இரும்பை உறிஞ்சுவதற்கும் உதவுது. இது மெக்னீசியம், தாமிரம், வைட்டமின் B6, வைட்டமின் K, மேக்னீஸ், துத்தநாகம் மற்றும் ஃபைபர் போன்ற ஊட்டச்சத்துக்களோட சிறந்த ஆதாரமாக கருதப்படுது. முந்திரியை மிதமான அளவில் சாப்பிட்றது பல ஆரோக்கிய நன்மைகளை தரும். அது என்னென்னு இப்போ சொல்கிறேன். இதில் உள்ள நிறைவுறா கொழுப்புகள், ஃபைபர் மற்றும் தாவர ஸ்டெராய்டுகள் கொலஸ்ட்ரால் அளவை பராமரிக்கவும், இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவியாக இருக்குது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். முந்திரியில் உள்ள மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளை வலுப்படுத்தவும், ஆரோக்கியமான எலும்புகள் மற்றும் இரத்த நாளங்களை பராமரிக்கவும் உதவுது. எலும்பு ஆரோக்கியமாக இருக்கும். முந்திரி ஒரு நல்ல ஃபைபர் ஆதாரம் அப்படின்றதால இரத்த சக்கரை அளவை கட்டுக்குள் வச்சுருக்கும். டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதில் மெக்னீசியம், தாமிரம், இரும்பு, மாங்கனீஸ், துத்தநாகம், வைட்டமின் B6 மற்றும் வைட்டமின் K போன்ற அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இருக்குது. முந்திரியில் உள்ள ஃபைடிக் அமிலம் செரிமானத்திற்கு உதவக்கூடும். 100 கிராம் முந்திரி பருப்பில் இருக்கிற சத்துக்கள். 100 கிராம் முந்திரியில் புரதச்சத்து, நல்ல கொழுப்பு, கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, விட்டமின் A, விட்டமின் K, விட்டமின் B6, தாதுக்களான காப்பர், மெக்னீசியம், ஜிங்க், அயன், செலினியம் இப்படி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த முந்திரியில் நல்ல கொழுப்பு நிறைய இருக்குது. கொலஸ்ட்ராலை குறைக்க இது உதவியாக இருக்குது. இதய நோய் அபாயத்தை இது குறைக்கும். மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ் நிறைய இருக்கிறதால எலும்பு பலம் பெறும். பற்களும் ஆரோக்கியமாக இருக்கும். இரும்பு சத்து நிறைய இருக்கிறதால ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. விட்டமின் E, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குது. தோல் அழகுக்கு ரொம்பவே நல்லது. சுருக்கம் குறையும். நல்ல கொழுப்பு ப்ளஸ் விட்டமின் B6 மூளையோட நினைவாற்றலை மேம்படுத்தும். மூளை ஆரோக்கியமாக இருக்கும். கொஞ்சமாக சாப்பிட்டா பசியை கட்டுப்படுத்தும். உடல் எடை குறைக்க உதவியாக இருக்குது. ஜிங்க், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காரணமாக உடல் இம்யூன் சிஸ்டம் வலிமையடையும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. பெண்களுக்கான ஹார்மோன் சமநிலை
மாதவிடாய் வலி குறைவு, கர்ப்பிணி பெண்களுக்கு சத்துணவு இப்படின்னு பல நன்மைகளை அளிச்சிட்டு இருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சில பக்கவிளைவுகளும் இருக்கு. அதிகமாக சாப்பிட்டா எடை கூடும், அதிக கலோரி டயட்டை பாதிக்கலாம், அலர்ஜி பிரச்சனை இருக்கவங்களுக்கு ரொம்பவே கெட்டது, சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி, சுவாசம் குறைவு ஏற்படலாம். ஸோ கவனமாக சாப்பிடணும். சிறுநீரக கற்கள் அபாயம், அதிக ஆக்சிலேட்ஸ் இருக்கிறதால கிட்னி ஸ்டோன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உப்போட வறுத்த முந்திரியை சாப்பிடக்கூடாது. ஹை பிபி, கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு ரொம்பவே கெட்டது. செரிமான சிக்கல் அதிகமாகும், அதிகமாக சாப்பிட்டா வயிற்று வலி, வாயு பிரச்சனை ஏற்படும் அபாயம் இருக்கு. அப்படின்னா இந்த முந்திரியை நம்ம எப்படி சாப்பிட்றது? ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 முந்திரி போதுமானது. ராவா இல்லைனா சோக் பண்ண முந்திரியை சாப்பிடலாம். பால், பாயாசம், ஸ்வீட் இப்படி சேர்த்து சாப்பிடலாம். சால்டட் இல்லாட்டி ரோஸ்டடை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த முந்திரியை மிதமான அளவில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அளவுக்கு அதிகமாக முந்திரி சாப்பிட்றது வாயு மற்றும் உடலில் அதிக வெப்பத்தை ஏற்படுத்தும். வெறும் வயிற்றில் முந்திரி சாப்பிட்றது பரிந்துரைக்கப்படுறதில்ல, ஏன்னா இது இரைப்பை குடல் ஒவ்வாமைகளை தூண்டும். முந்திரியில் கலோரிகள் மற்றும் கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறதால அதிக அளவில் உட்கொண்டா எடை அதிகரிப்பு ஏற்படலாம். இதில் பைட்டிக் அமிலம் இருக்கிறதால செரிமான பிரச்சனைகள், அதாவது வாயு மற்றும் மலச்சிக்கல் ஏற்படலாம். முந்திரியில் உள்ள அதிகப்படியான ஆக்சலேட் காரணமாக சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயம் இருக்குது. அதிக முந்திரி சாப்பிட்றது உடலில் வெப்பத்தை ஏற்படுத்தலாம். சிலருக்கு அலர்ஜி, ஒவ்வாமை, எதிர்வினைகள் தூண்டலாம். சில சமயங்களில் முந்திரி அதிக அளவில் சாப்பிட்றது தலைவலியை கூட ஏற்படுத்தும். இந்த முந்திரி பருப்பு சத்தும் சுவையும் கொடுக்கும். எல்லாமே அளவுக்கு சாப்பிட்டா தான் நல்லது, அதிகமாக சாப்பிட்டா பாதிப்பு. அதனால் முந்திரி பருப்பு சின்ன துளி சத்துக்கனி, பெரிய அளவில் சாப்பிட்டா சிக்கல் தரும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. எந்த உணவுமே அளவோடு சாப்பிட்றது தான் நல்லது. முந்திரி அதிக அளவில் சாப்பிட்றத தவிர்த்துட்டு அளவாக சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நன்மைகளை அளிக்குது. நீங்கள் முந்திரி பருப்பு தினமும் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சாப்பிட்றதால உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்திருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.